சிக்ஸ்த்து பாலிட்டியில் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது பார்க்கலாம். இது எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜான்வரி 26, 1915 நடைமுறைக்கு வந்தது. இதுக்கு எப்படி வந்ததுங்கிற ஸ்டோரிலாம் இருக்குது. 1929 லாகூரில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா முழு சுயராஜ்யத்தை அடைவது அவங்க நோக்கமாக வச்சுருந்தாங்க. அடுத்த வருஷமே பார்த்திங்கன்னா 1930 ஜான்வரி 26 வந்து முழு சுதந்திர நாளாக கொண்டாடினாங்க. அதை தான் வந்து இது ஞாபகம் வைக்கிற வகையில் தான் குடியரசு தினம் ஜான்வரி 26 கொண்டாடுறோம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம்ங்கிறது வந்து எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா 1946. இதில் எத்தனை மெம்பர்ஸ் இருந்திருக்காங்கன்னா 389 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. இந்த குழுவின் தலைவர் யாராக இருந்திருக்காங்கன்னா ராஜேந்திர பிரசாத் இருந்திருக்காங்க. இது முக்கியமான நபர்கள்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு இருந்திருக்காங்க. பெண் உறுப்பினர்கள் வந்து இதில் 15 பேர் இருந்திருக்காங்க. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு அதில் மொத்தம் எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்னா 7 பேர் இருந்திருக்காங்க. இந்த குழுவின் தலைவர்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். சட்ட ஆலோசகராக யார் இருந்திருக்காங்கன்னா BN ராவ் இருந்திருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு கூட்டம் எப்போ நடைபெற்றதுன்னா டிசம்பர் 9, 1946 வந்து அந்த கூட்டம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தைன்னு யாரை சொல்லுவோன்னா அண்ணல் அம்பேத்கர். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.